பாஜகவுடன் இணைந்திருந்தால் நாங்கள் 35 தொகுதி 23 தொகுதி ஜெயிச்சிருப்போம்னு சொல்லி பேசுறதே என்ன அப்படின்னம்னா ஒரு கணக்கின் அடிப்படையிலான ஒரு அரசியல். அந்த கணக்கின் அடிப்படையிலான அரசியலை வந்துட்டு எஸ்பி வேலுமணி பேசும்போது அதை யாரும் கண்டிக்கல. ஆனால் கட்சியை வந்துட்டு ஒன்னா இணைச்சு ஒரு மறுபடியும் ஒரு பெரிய சக்தியா உருவாகணும் அப்படின்னு சொன்னபோது அது KP முனுசாமி எதிர்க்கிறாரு. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அஇஅதிமுக கட்சி பிஜேபியோட சேர்றது தான் ஒரே விமோசனம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்றது தெரியுது. இது என்னன்னா ஒரு SSP ஃபார்முலா, சேஃப்டி செக்யூரிட்டி பவர், தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓரளவுக்கு வெற்றி பெற அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பாஜகவோட இணைச்சிக்கிறது தான். இதை நம்ம ரொம்ப பெருசா ஒன்றும் பேசிக்க வேணாம், இதனால கட்சியெல்லாம் ஒருங்கிணைச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்பிக்கை இழந்துட்டாங்க. அவங்க நம்பிக்கை இழந்துட்ட ஒரு நிலையில இந்த வாக்கு கணக்குக்கு போறாங்க. அப்ப இந்த வாக்கு கணக்கு இவங்க போகும்போது இவங்க முன்னாடி என்ன பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. பாஜகவோடு எங்களுக்கு சுமையாக இருந்தது, பாஜகவோடு இணைந்ததனால் தான் ஒரு தொகுதிக்கு 50,000 வரை நாங்கள் சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் இழந்தோம், அப்படி இப்படிலாம் பேசினார் செங்கோட்டையன் உட்பட பலரும். இப்ப அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னம்னா தங்களுடைய பலம் எவ்வளவுதான் அவங்க கன்ஃபார்மா முடிவுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டதுக்கு பிற்பாடு தாங்க இதற்கு மேல அதிகாரத்தை கைப்பற்றணும், அதே நேரத்தில் தங்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னம்னா ஒரே வழி பாஜகவோட கூட்டணி போறதுதான் முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க சொல்லுமா இந்த சிறுபான்மை வாக்குகள் நமக்கு கிடைக்காதுன்றது அதிமுக உறுதியை தெரிஞ்சுட்டு இந்த தேர்தல் மூலமா, அதனாலதான் மீண்டும் பாஜக அதையும் தாண்டி இல்ல. இப்போ பல இடங்கள்ல 3வது தள்ளப்பட்டார்கள், 7 இடங்களில் டெபாசிட் இழந்தார்கள், 10 இடங்களில் 3வது இடத்துக்கு போய்விட்டார்கள் அப்படின்றது. அந்த மாதிரிலாம் நெல்லையில் 4வது இடமா அப்படியெல்லாம் போய்விட்டார்கள் அப்படின்றது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க தேமுதிகவோட உடன்பாடு வச்சீங்க, நீங்க பெரிய கட்சி, அவங்களுக்கு ஒரு 5 இடம் கொடுத்தீங்க. 3-4 தொகுதிகளை நான் உதாரணமா காட்டுறேன். அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி, அவங்களுக்கு நேரடியாவே குறிப்பிடலாம், அந்த சகோதரி எப்படியாப்பட்ட ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்தாங்க பாருங்க தர்மபுரியில. அது அரசியல். அதே மாதிரி விஜய பிரபாகரன் விருதுநகர்ல அதிமுக சப்போர்ட் தான், எவ்வளவு பெரிய டஃப் கொடுத்தாங்க. அங்க பிஜேபி கட்சி தர்மபுரியில என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனா ஒரு பாமக அப்படின்ற ஒரு கட்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு சௌமியா அன்புமணி அந்த அளவிற்கு அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அரசியல் தெளிவா மக்களிடம் போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்க விஜய பிரபாகரன் ஒன்னும் 100 கோடி செலவு பண்ணிட்டலாம்ல. அவரு அங்கே ஒரு 3 முறை எம்பியா இருந்த ஒருத்தருக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக ஒரு கடுமையான போட்டியை கொடுத்து அவர் இருந்திருக்கிறார். இதே தேமுதிகவினுடைய ஆதரவை பெற்று கள்ளக்குறிச்சியில போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் குமரகுரு எவ்வளவு ஒரு டஃப்பான காம்படிஷனை கொடுத்தாருன்னு பாருங்க அதிமுக வேட்பாளருக்கு. சரிதானே? குறைஞ்ச ஒரு 1000கணக்கான ஓட்ட வித்தியாசங்க. சேலத்துல ஒரு பெரிய ஒரு ஹெவி வெயிட் தான் TM செல்வ கணபதி. அவரோட அதிமுக போட்டியிடும் போது மிக குறைந்த ஸ்லெண்டர் மார்ஜின்ல தோச்சிச்சு. இந்த கடைசி 2 தொகுதி கள்ளக்குறிச்சி சாலை இந்த 2 இடத்துலயும் தேமுதிகவினுடைய பலம் எவ்வளவு தூரம் உதவுது அதிமுகவுக்கு. அதிமுகவினால ஏன் அவங்களுடைய வேட்பாளரையே வந்துட்டு கொண்டு வர முடியல? அப்போ ஒரு சாதாரண கட்சி, அவனுடைய தலைவர் கூட இறந்து விட்டார், சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒன்னும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய தலைவர் இல்ல. ஆனா அந்த கட்சி தொண்டர்களுடைய சீரிய செயல்பாடு அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்குகளை பெற்று தந்தது. எனவே அந்த நம்பிக்கை உங்க கட்சிக்கு ஏன் இல்லாத போச்சு? இவ்வளவுதான் விஷயம். அஇஅதிமுக கட்சியை தலைமையேற்று ஒரு பலமான சக்தியாக கொண்டு வரக்கூடிய திராணி தங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் சொல்வதுதான் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி சேர்வது என்கின்ற அஇஅதிமுகவினுடைய கணக்கு. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா? 2020 நான் தான் சொல்லிட்டேன். கணக்குக்கு போயிட்டாங்க, கட்சிக்கு போல கணக்குக்கு போயிட்டாங்க. நீங்க அவரும் இவரும் சேர்த்தா இப்ப ஒன்னா, இப்ப இது பாஜகவுக்கு மோடிக்கு எதிராக விழுந்த வாக்குகள்னு தெரியும். அதிமுக இதெல்லாம் வந்துட்டு பொருட்டாவே படுத்தல மக்கள். அப்ப வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி இருக்கும் மக்களுடைய மூடு, அது இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி, இதெல்லாம் கணக்கில் எடுக்கல. அவங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, நம்ம இவ்வளவுதான் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். சோ நம்மளும் அவங்களும் சேர்ந்தா அவங்களும் ஒரு 11 இடத்துல டெபாசிட் இருந்த கட்சி தான் பிஜேபியும். ஒன்னா சேர்ந்தா நம்ம 2 பேரும் ஜெயிச்சிடலாம். மாநில அரசுக்கு எதிராக நிச்சயமாக ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தும் அது ஏன் எதிர்கட்சிக்கு கை கொடுக்கல அப்படின்னம்னா நீங்க எவ்வளவு காலம் பிஜேபியோட நீங்க நின்னீங்க? ஐயா, இந்த நாடே வந்துட்டு பாஜக எதிராக ஓட்டு போட்டுச்சு, தான் உண்மை. மதவாதத்தை எதிர்த்தது. எந்த விதமான ஒரு சின்ன நன்மையும் தமிழ்நாட்டிற்கு செய்ய முடியாத பாஜக அரசை தமிழ்நாட்டுக்கு மக்கள்
சிந்தனையில் கூட ஏற்கவில்லை, சிந்திப்பதற்கு கூட பொருட்படுத்தவில்லை. கட்சியை காப்பாற்றதான், கட்சியும் தன்னையும் காப்பாற்றுறது மீண்டும் பாஜகவுடன் இணைய வரணும். அதனாலதான் எஸ்எஸ்பின்னு சேஃப்டி, செக்யூரிட்டி, பவர், இது ஒரு ஃபார்முலா. இது இந்த மாதிரி கட்சிகளுக்கு இது ஒரு சின்ன கட்சி செய்யலாம், ஆனா ஒரு பெரிய கட்சி. அதனால தான் தேமுதிக உதாரணத்தை வச்சு சொன்னேன். நான் கேட்கிறேன், அப்போ தென்காசியில வந்துட்டு ஜான் பாண்டியன் வந்துட்டு எப்படியாப்பட்ட ஒரு இது கொடுத்தாரு. அவரும் கிருஷ்ணசாமி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிக்கிறாங்க. களத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் வந்துட்டு வேட்பாளருடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது. இன்னைக்கு களம் உங்களுக்கு சாதகமா இல்லை, இவ்வளவுதான். இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லைன்னா நீங்க அரசியல் கட்சியை நடத்த லாயக்கற்றவர்கள் அர்த்தம். பெரும் தோல்வியான செல்வி ஜெயலலிதா 96ல தோற்றே போனாங்க. 68 லட்சம் ஓட்டு தான் வாங்குச்சு. அப்ப அது லோ, அவங்களுடைய லோ. அது இது சிஃபாலஜிஸ்ட கேட்டா சொல்லுவாங்க லோ. ஆனா அதுக்கப்புறம் 2001ல ஷி எமர்ஜ் அஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். எப்போதுமே சொல்ல வரேன், தோல்வியை கண்டு துவள்பவர் எவராக இருந்தாலும் அவர்கள் கட்சி நடத்தவோ கட்சிக்கு தலைமை ஏற்கவோ லாயக்கற்றவர்கள்.